நிக்குது, இதெல்லாம் ரோட்ல வண்டி நிக்குது தெரியலையா? ஆட்டோ ஓட்டுறவன் அன்னாட காட்சி ஒரு நாளைக்கு 500 ரூபாய் சம்பாதிச்சோம், குடும்பத்தை காப்பாத்துறோம். இந்த பஸ் ஓனர் காலேஜ் பஸ் நிக்குது, கோடீஸ்வரன். இந்த பஸ் ஓனர்லாம் கோடீஸ்வரன், 500 கோடி 1000 கோடி வச்சிருப்பான். உங்களோட ஜேசிபி அது மேல படுமா? ஜேசிபில எடுத்து ஒரு லாரியில வச்சு அமுக்கி வாகனத்தை உடைச்சு ஒரு இவ்வளவு பேரோட வாழ்வாதாரத்தை கெடுத்துருக்காங்க. 20,000 ரூபாய் கொடுத்து ரெடி பண்ண வண்டி இன்னும் 2 நாள் தான் வேலை இருக்குது, முடிஞ்சதுன்னா வண்டியை ரெடி பண்ணிடலாம். அப்படியே அப்பள மாதிரி நசுக்கி எடுத்துறீங்க. அவ்வளவு ஆட்டோல ஒருத்தர் குடும்பம் சோறு, இது எப்படிதான் உங்க குடும்பம் நல்லா இருக்கு மாடா? துண்டா சோறு சரிக்குமா? இப்படி மாமூலாகி துண்டா சோறு சரிக்குமா உங்களுக்கு? இதெல்லாம் எங்கன்னா போய் தூக்கு பண்ணி தொங்குங்க. அந்த தெருவுல அந்த ரோட்ல எந்த வண்டி நிக்க நீ எல்லா வண்டியும் எடுக்கணும். இப்ப வாங்க, இப்ப நான் காமிக்கிறேன். அவ்வளவு பஸ் நிக்குது, அவ்வளவு காலேஜ் பஸ் நிக்குது. ஆட்டோ ஓடுற அண்ணாடை ஆச்சு, அன்னன்னைக்கு 500 ரூபாய் 600 ரூபாய் சம்பாதிச்சு குடும்பத்தை காப்பாத்துறாங்க. சோத்துல மண்ணள்ளி போறீங்களா? வெக்கமா இல்லையா உங்களுக்கு? அதை அப்படியே ஜேசிபில கொண்டு வந்து ஒரு லாரியில வச்சு அப்படியே நசுக்குறாங்க. ஒரு ஆடிக்கார நசுக்கிறீங்களா? ஒரு BMW கார நசுக்கிறீங்களா? ஏன்னா அவங்க இருக்கப்பட்டவன். எல்லா ஆடு ஒவ்வொரு ஒரு குடும்பம், அவங்க சாப்பிடணும், வீட்டு வாடகை கொடுக்கணும், குழந்தைங்களை படிக்க வைக்கணும், எல்லாமே இருக்குது. ஆட்டோவை எடுத்துட்டு வந்து நீங்க இந்த மாதிரி ஜேசிபில வச்சு ஒரு லாரியில வச்சு சாக்கடையில கொண்டு வந்து போட்டிருக்கீங்க. அரசாங்கம் யாருக்கு இருக்கப்பட்டவங்க அரசாங்கமா? பஸ் ஓனது காலேஜ் ஓனது அரசாங்கமா? இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கிற வரைக்கும் நாங்க இது விடுற மாதிரி இல்லைங்க. முதல்ல ஒழுங்கா முறையிட போறோம். இதுக்கு சரியான தீர்வு கிடைக்கலன்னா கண்டிப்பா சொல்றேன், இதுக்கு நியாயம் கேட்டு நாங்க கிண்டியில போராட்டம் பண்ணுவோம், ரோடு மறியல் பண்ணுவோம். சென்னை மாநகராட்சி கிண்டி மற்றும் ஆலந்தூர் சாலையில் டிங்கர் வேலைக்காக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஆட்டோக்களை அப்பளம் போல நொறுக்கி குப்பை கிடங்கில் கொட்டிய மாநகராட்சி அதிகாரிகள். ஏழை குடும்பங்களின் தாலிகை அறுத்து விட்டதாக ஆட்டோ ஓட்டுநர்கள் குமுறல். ஒரு வண்டி லோ பார்க்கிங் நின்னுச்சா எடுத்து பண்ணி ஸ்டேஷன்ல நிறுத்தணும். நான் புக்கை சப்மிட் பண்ணிட்டு ஃபைன் கட்டிட்டு வண்டி எடுத்துட்டு போறேன். என்கிட்ட புக்கு, இன்சூரன்ஸ் எல்லாமே இருக்குது. நீ ஜேசிபில எடுத்து லாரியில வச்சு அமைக்கி நசுக்கி தூக்குளாகி இருக்கிறீங்க வண்டியை. காமிச்சது அந்த வீடியோல போர் மாதிரி கொட்டி வச்சிருக்காங்க ஆட்டோ. அவ்வளவு ஆட்டோல ஒருத்தர் குடும்பம் சோறு இருக்கு. இருட்டு வந்த வண்டி கிடையாது, அதே ரோட்ல எடுத்துற வண்டி. இந்த வண்டி தான் பாருங்க, இந்த வண்டி கேட்பாங்களா? FCL போட்டு இந்த வண்டி ஓனர் யாரு? ஒரு மாசம் தான் கரெக்டா கொடுத்துறாரு அவங்களுக்கு. நாம வாங்கிக்கிறேன், லஞ்சம் வாங்கிக்கிறேன். கேட்டா எங்க கை கரப்படியாத கரங்கள் எங்க இருக்குது? ஆதாரம் இருக்குதா? நான் கேக்குறேன். இந்த வண்டியெல்லாம் விட்டுட்டு, இவ்வளவு வண்டியை விட்டுட்டு ரோட்ல நிக்கிற ஆட்டோலாம் எடுத்து நசுக்கி எடுத்துட்டு போறீங்களே, உங்களுக்கு வெக்கமே கிடையாதா? இந்த ரோட்ல நின்று வண்டி தான், இதே ரோட்ல இவ்வளவு பஸ் பாருங்க. பாருங்க, இது ஒரு பிரைவேட் பஸ், இதே ரோட்ல நிக்குது. இந்த பஸ்ஸோட ஓனர் வந்து ஒரு கோடீஸ்வரன். இவ்வளவு வண்டி நிக்குது, இதெல்லாம் ரோட்ல வண்டி நிக்குது தெரியலையா? ஆட்டோ ஓட்டுறவன் அன்னாட காட்சி ஒரு நாளைக்கு 500 ரூபாய் சம்பாதிச்சோம், குடும்பத்தை காப்பாத்துறோம். இந்த பஸ் ஓனர் காலேஜ் பஸ் நிக்குது, கோடீஸ்வரன். இந்த பஸ் ஓனர்லாம் கோடீஸ்வரன், 500 கோடி 1000 கோடி வச்சிருப்பான். உங்களோட ஜேசிபி அது மேல படுமா? ஜேசிபில எடுத்து ஒரு லாரியில வச்சு அமுக்கி வாகனத்தை உடைச்சு ஒரு இவ்வளவு பேரோட வாழ்வாதாரத்தை கெடுத்துருக்காங்க. 20,000 ரூபாய் கொடுத்து ரெடி பண்ண வண்டி இன்னும் 2 நாள் தான் வேலை இருக்குது.